உலகில் எத்தனையோ விஞ்ஞானிகள் எதையோ கண்டுபிடித்தாலும் ஒரு சில மர்மங்களை கண்டுபிடிக்க முடியாமல் இன்று வரை திணறி வருகின்றனர். அப்படி கண்டுபிடிக்க முடியாமல் போன மர்மங்களை பற்றி நாம் பார்க்கலாம். கல்லூரியில் படித்து கொண்டிருந்த 9 மாணவர்கள் விடுமுறையை கழிப்பதற்காக மலையேற்றங்கள் சென்றார்கள். அமெரிக்காவில் மலையேற்றங்களும் குதிரை ரேஸ், பைக் ரேஸ் இப்படிதான் பொழுதை கழிப்பார்கள். இவர்களும் அதுபோலவே பனிமலையேற்றம் செல்லலாம் என திட்டமிட்டு சென்றார்கள். யூரல் மலைப்பகுதிக்கு சென்ற இவர்கள் சில நாட்கள் ஆனபின் ஒருவரும் திரும்பி ஊருக்கு வரவில்லை. இவர்கள் எங்கே சென்றார்கள் என்பதும் புரியவில்லை. அதனால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் காவல்துறையில் புகார் அளித்தனர். காவல்துறையினர் அந்த 9 பேரும் சென்ற இடத்திற்கு சென்று பார்க்கின்றனர். பார்த்த இடத்தில் அதிர்ச்சி. அவர்கள் 9 பேரும் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அதுவும் வித்தியாசமான முறையில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். நாக்குகள் வெட்டப்பட்டும், கண்கள் வெளியே எடுக்கப்பட்டும், நெஞ்சில் எலும்புகள் வெளியில் எடுக்கப்பட்டும் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். ஆராய்ச்சி செய்து பார்த்ததில் அவர்கள் கண்டிப்பாக மிருகங்கள் மூலம் கொல்லப்படவில்லை என்றனர். வேறு யார்தான் இப்படி கொலை செய்திருப்பார்கள் என்று இன்று வரை விடை கிடைக்காமல் அது மர்மமாகவே இருக்கிறது. பிக்ஃபுட். தமிழ்நாட்டைச் சேர்ந்த நைட் சியாமளன் ஹாலிவுட்டில் வில்லேஜ் என்ற படம் எடுத்திருப்பார். அந்த படத்தில் ஒரு மர்மமான மிருகம் கிராமத்தை சுற்றி கொண்டிருப்பதாக இருக்கும். அதை போலவே வட அமெரிக்க பகுதியில் பிக்ஃபுட் என்ற ஒரு குரங்கு வடிவத்தில் உள்ள ஒரு மிருகம் சுற்றி கொண்டிருப்பதாக அந்த ஊர் மக்கள் அனைவரும் கூறினர். ஊரில் உள்ள பல பேர் அதனை நேரில் பார்த்ததாக கூறுகின்றனர். இன்று வரை அதனை பற்றிய பயமும் நம்பிக்கையும் அதிகமாக இருக்கிறது என அந்த ஊர் மக்கள் கூறுகிறார்கள். சில வருடங்களுக்கு முன் இதனை நேரில் எடுத்த வீடியோ ஒன்றை வெளியிட்டு அதிர்ச்சியை கிளப்பினார்கள் இணையவாசிகள். சமூக வலைதளங்களிலும் பெரும் பரவலாக இது பேசப்பட்டது. அந்த மிருகம் பற்றிய உண்மையை இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. த பபுஸ்கா லேடி. அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடி சுட்டுக் கொல்லப்பட்ட போது ஏற்பட்ட சந்தேகங்களும் மர்மங்களும் இன்றும் விடை கிடைக்காமல் இருக்கின்றன. இவரை சுற்றி எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் பலவற்றிலும் குறிப்பிட்ட ஒரு பெண் இருந்துள்ளார். அந்த பெண் யார், அவர் எப்படி அனைத்து புகைப்படத்திலும் இருக்கிறார் என்பதற்கான விடை தெரியவில்லை. அவரை சுட்டுக் கொல்லப்படும் போது அந்த பெண் சற்று தூரம் விலகி சென்றிருக்கிறார். அவர் சென்ற கொஞ்ச நேரத்திலேயே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ரஷ்ய உளவாளியாக இருப்பாரோ என்ற சந்தேகம் இருந்தது. அதனை பற்றிய ஆராய்ச்சியும் நடந்தது. இன்று வரை நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் விடை மட்டும் கிடைக்கவில்லை. மேலும் அவரது செயல்பாடு இலுமினாட்டிகளின் வேலையாக இருக்கும் என்றும் கூறுகிறார்கள். தி பிளாக் நைட் சேட்டலைட். அமெரிக்காவின் 2 விமானப்படையைச் சேர்ந்த ஒருவர் நம் பூமியை 2 மர்ம விண்கலன்கள் சுற்றி வருகின்றன என கூறி அதிர்வை ஏற்படுத்துகிறார். ஏனென்றால் அந்த காலத்தில் விண்கலம் பற்றிய கண்டுபிடிப்புகள் இல்லை. அதனால் சாத்தியமில்லை என அவர் நினைத்தார். அமெரிக்க கடற்படையால் தொலைநோக்கியில் பார்க்கும்பொழுது 1128 கிலோமீட்டர் தூரத்தில் பறக்கும்பொழுது கருப்பு நிறத்தில் ஒரு மர்மமான பொருள் மிதப்பதாக அறிவித்தனர். பூமியை சுற்றும் மர்மப்பொருள் உண்மைதான் என அனைவரும் நம்பினர். அப்பொழுது அனைவரும் வேற்றுக்கிரகவாசிகளின் வேலையாக இருக்குமோ அல்லது மனிதர்களே மனிதனை கண்காணிக்க செய்கிறார்களோ என்று யோசித்தனர். அதுவும் இதுவரை விடை தெரியாத மர்மமாகவே இருந்து வருகிறது. தி ஹுக் ஐலாண்ட் சீ மான்ஸ்டர். பூமியின் மேற்பரப்பில் உள்ள விலங்குகளை அடையாளம் கண்டால் அது ஆச்சரியமில்லை. ஆனால் கடலுக்கடியில் இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளாக உயிரினங்கள் வாழ்ந்து வருவதாக கூறுகின்றனர். கடலுக்கடியில் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினங்கள் தினமும் புதிதாக அடுக்கிக் கொண்டே செல்கிறார்களாம். ஆஸ்திரேலியாவில் கடலுக்கடியில் கடல் டிராகன்கள் இருந்ததாக கூறப்பட்டு வந்தது. மேலும் இதனை சில பேர் பார்த்ததாக தெரிவித்தனர். கேமராவில் இந்த தகவல் ஈடுபட்ட புகைப்படங்கள் மேலும் அதிர்ச்சியை கிளப்பியது. இவை அனைத்தும் இன்று கண்டுபிடிக்க முடியவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் ஒரு நாள் உண்மை கண்டிப்பாக வெளிவரும் என்று கூறுகிறார்கள். இது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக தெரிய வரும். ஆயிரம் வருடங்களாக மண்ணில் புதைந்திருக்கும் மனிதர்களின் பழங்கால நாகரிகத்தை அறிய தொல்லியல் வல்லுநர்கள் படும்பாடு என்னவென்று நாம் அனைவருக்கும் தெரியும். ஆனாலும் அகழ்வாராய்ச்சியில் சிக்கும் சில பொருட்கள் தொல்லியல் வல்லுநர்களை தலை சுற்ற வைக்கிறது. அப்படி இருக்கும் மர்மங்களை பார்க்கலாம். பெருவில் நாஸ்கா பீடபூமியில் பிஸ்கோ பள்ளத்தாக்கு சுமார் 5000 - 6000 வரை உள்ள சிறு குழிகளின் தொடர்ச்சி காணப்படுகிறது. இக்குழிகள் 1.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு நீளமாக சென்று ஒரு மலையில் சேர்கிறது. அக்காலகட்டத்தில் இக்குழி கட்டப்பட்டிருக்கிறது என்றும் புரிந்து கொள்ளும் வல்லுநர்களால் இக்குழி எதற்காக கட்டப்பட்டுள்ளது என்பதை அறிய முடியவில்லை. இதனை பேங்க் ஆஃப் ஹோல்ஸ் என்றும் அழைப்பார்கள். ஷெல் கடற்சங்குகள். ஷெல் கிரோட்டோ என்பது ஒரு அலங்கரிக்கப்பட்ட பாதையாகும். இது மார்க்கெட் கென்ட்டில் உள்ளது. ஷெல் கோட்டை பூமிக்கு அடியில் கட்டப்பட்டிருக்கும் கோட்டையாகும். சுவர்கள் மற்றும் கூரையின் அனைத்து மேற்பரப்புகளும் கிட்டத்தட்ட சீசஸ்களால் உருவாக்கப்பட்டவை.
2000 சதுர அடி 190 மீட்டர் 2 மொசைக் 4.6 மில்லியன் ஷெல் ஆகியவற்றை உள்ளடக்கியிருக்கிறது. இது 1835 கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இதன் வயது நோக்கம் இன்றளவும் அறியப்படவில்லை. 3000 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டு இருக்கலாம் என ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள். இதுவும் விடை தெரியாத மர்மமாகவே இருக்கிறது. தி கியர். ஈராக்கில் உள்ள தி கியர் என்ற இடத்தில் 1919ஆம் ஆண்டு அகழ்வாராய்ச்சி செய்யும்போது ஒரு கட்டிடத்தை கண்டு அதிர்ந்தனர். அங்கு ஆண் மற்றும் பெண் சிலைகள் கிடைத்தன. மேலும் அவர்களின் தலை பல்லியின் வடிவத்தை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. பாதம் கொட்டை வடிவ கண்களுடனும் தலைக்கவசம் அணிந்தும் தோளில் பட்டையுடனும் இருக்கிறதாம். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன் மனிதர்கள் இப்படித்தான் இருந்திருக்கக்கூடும் என தொல்லியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அட்டகாமா பாலைவனம். அட்டகாமா பாலைவனத்தில் இருந்து ஒரு எலும்புக்கூட்டை ஏலியன் என்று எண்ணி வைத்திருக்கிறார்கள். ஆனால் மரபணு சோதனையில் அது ஒரு பெண் என்றும் அறியப்படாத எலும்பு கோளாறு இருப்பதாகவும் மருத்துவர்கள் கூறுகிறார்கள். இதனை அட்டகாமா ஸ்கெலட்ரான் என்றும் அழைப்பார்கள். மேலும் 2003இல் இது கண்டுபிடிக்கப்பட்டது. இதை பற்றிய மர்மமும் இதுவரை விடை தெரியாமல் இருக்கிறது. டெவில்ஸ் பைபிள். த டெவில்ஸ் பைபிள் 36 அங்குல உயரம், 20 அங்குல அகலம், 8.7 அங்குல தடிமன் கொண்டது. இப்புத்தகத்தை எழுதி முடிக்க 30 ஆண்டுகள் வரை அது எடுக்கப்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டுள்ளது. பேய்களின் முழு உருவங்களை கொண்டுள்ளமையால் இதனை டெவில்ஸ் பைபிள் என்று அழைக்கிறார்கள். இதனை பற்றியும் இதுவரை வெளிவராத மர்மங்கள் பல இருக்கிறது. இமயமலை பகுதியில் பனி மனிதனின் காலடி தடத்தை கண்டதாக இந்திய இராணுவம் புகைப்படம் ஒன்றை ட்விட்டரில் பதிவிட்டுள்ளது. இது ஆச்சரியத்தை உலகம் முழுவதும் ஏற்படுத்தியுள்ளது. ஆஸ்திரியா இத்தாலி நாட்டின் எல்லையில் பறந்து விரிந்து கிடக்கும் ஆல்ப்ஸ் மலையில் உள்ளது டைசன் ஜாக் என்கிற சிகரம். இங்கு 25 ஆண்டுகளுக்கு முன் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி மதியம் 1:30 மணி அளவில் 2 ஜெர்மன் சுற்றுலாவாசிகள் உலகையே அசத்தப் போகும் ஒன்றை கண்டுபிடித்தனர். இது 5300 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த மனிதனின் ஒருவனின் உடல். இதில் என்ன ஆச்சரியம் என்கிறீர்களா? இந்த உடல் 90% அப்படியே இருந்ததுதான். அது மட்டுமல்ல, இந்த மனிதன் பயன்படுத்திய பொருட்களும் அப்படியே பனியில் உறைந்து போயிருந்தது. மனித அறிவியல் வரலாற்றில் இப்படி முழுமையாக சிதலமின்றி கிடைத்த மம்மி இதுதான். கடல் மட்டத்திலிருந்து 11,000 அடி உயரத்தில் இறந்து கிடந்ததால் இப்படி அச்சு குலையாமல் அந்த உடல் கிடைத்தது. இந்த மம்மி இவ்வளவு 1000 ஆண்டுகளாய் பனியில் உறைந்த இடத்தை உட்லஸ் ஆல்ப்ஸ் என்று அழைப்பார்கள். அதை காரணமாக வைத்து அந்த மம்மி மனிதனுக்கும் ஊட்சி என விஞ்ஞானிகள் பெயர் வைத்தனர். தோளில் 6 அடி வில்லும் 14 அம்புகளும் தாமிர கோடாரியுடன் கரடி தோலினாலான உடைகளுடன் இறந்து போயிருந்த ஊட்சி இறப்பதற்கு முன் சாப்பிட்டது என்ன தெரியுமா? சிவப்பு மானின் இறைச்சி. அவரின் உடலில் 56 இடங்களில் பச்சை குத்தியிருந்ததையும் அவருக்கு பல்வேறு எலும்பு பிரச்சனைகள் இருந்ததையும் கண்டுபிடித்துள்ளார்கள் ஆராய்ச்சியாளர்கள். ஊச்சி பின்னால் இருந்து எப்படிப்பட்ட அம்பினால் இறந்ததையும் அப்போது அவருக்கு வயது 45 என்பதையுமே கண்டுபிடித்து விட்டார்கள். அதைவிட கூடுதல் தகவல், அதற்கு 3 மாதங்களுக்கு முன்பிருந்து அவர் மனவேதனையுடன் இருந்ததையும் விரல் நகங்களில் உள்ள ரேகைகள் மூலம் கண்டுபிடித்துள்ளனர். கம்ப்யூட்டர் மூலம் ஊச்சியின் முழு உருவத்தையும் வடிவமைத்து அவரை போன்ற மெழுகுச்சிலையையும் உருவாக்கியுள்ளனர். இதையெல்லாம் கண்டுபிடித்துள்ள விஞ்ஞானிகள் மற்றொன்றையும் செய்துள்ளனர். ஆராய்ச்சியாளர்களின் தொடர்ச்சியான முயற்சியால் ஊச்சியின் குரல் தளத்தை உருவாக்கியுள்ளார்கள். இதன் மூலம் பனிமனிதனின் குரலின் மூலம் உலகில் எந்த மொழியையும் பேச வைக்க முடியும் என்கின்றனர் அழுத்தமாக. பொதுவாக மம்மிகள் கிடைத்தால் பல்வேறு ஸ்கேனிங்களை பயன்படுத்தி ஏதேனும் வித்தியாசமாக கண்டுபிடிப்பது வழக்கம். இம்முறை ஸ்கேனிங் மூலம் ஊச்சியின் குரல் வளை மற்றும் குரல் தட பாதையை ஆராய்ந்த விஞ்ஞானிகள் அதன் மூலம் எப்படி ஊச்சியின் குரல் ஒலித்திருக்கும் என ஆடியோவினை உருவாக்கிவிட்டனர். அதாவது ஊச்சியின் குரல் இப்படிதான் இருக்கும் என அது நம் தமிழை போன்றே ஒலிக்கிறதாம். ஆ, இ, உ, ஊ ஆகிய வார்த்தைகளை உச்சரிக்கும் போதுதான் நமது நுரையீரலும் குரல் வளையும் மூச்சுக்குழலும் ஒன்றாக வேலை செய்கிறது. இந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் காற்றினை நுரையீரல் வழங்குகிறது. அப்படி இந்த மூன்றின் உதவியுடன் பிறக்கும் சொற்களை ஊச்சியின் ஓசையோடு ஒலிக்கும் ஆடியோ ஃபைல் வெளியாகியிருந்தது. டிஸ்கவரி சேனலின் தொல்லியல் துறை பொறுப்பாளரான ரோசல்லா லோரன்சி இதை யூடியூப்பில் வெளியிட்டிருந்தார். ஊச்சியின் குரல் தமிழ் எழுத்துக்களை உச்சரிப்பது போன்றே உள்ளதுதான் அதில் சிறப்பே. இது சில மாதங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்ட தகவலாகும். தற்போது வெளிவந்த தகவல்தான் மேலும் இதனை சார்ந்து ஆச்சரியப்படுத்தியுள்ளது. எட்டி என்று அழைக்கப்படும் மனிதனைப் போல உருவம் கொண்ட பனிமனிதன் பிரதேசங்களில் வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இமயமலை காடுகளில் இவ்வகை மனிதர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் என பலரும் நம்பி வருகின்றனர்.
ஆனால் இது தொடர்பான ஆதாரங்கள் எதுவும் இதுவரை இல்லை. நேபாள மக்கள் பனிமனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்கள். தாங்கள் அந்த மனிதர்களை கண்டுள்ளதாகவும் அவர்கள் கூறி வருகின்றனர். சாதாரண மனிதனை காட்டிலும் பெரிய உருவத்தில் பனிமனிதன் இருப்பான் என்றும் பேசி வந்தனர். இப்படியான சூழலில் பல்வேறு நிரூபிக்கப்படாத தகவல்கள் பனிமனிதனை சுற்றியே வலம் வந்து கொண்டிருக்கின்றன. உண்மையில் அப்படி இருக்கிறார்களா என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் விடை தெரியாமலே இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது இந்திய இராணுவத்தினர் சார்பில் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள தகவல் இது தொடர்பாக மேலும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. மாகலு ப்ரூன் எல்லைப் பகுதியில் இந்திய இராணுவத்தினர் கடந்த 9ஆம் தேதி மலையேற்றத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது பனிமனிதன் 8 இன் 32 இன்ச்சு நீளமும் 12 இன்ச்சு அகலமும் கொண்ட கால்தடம் கிடைத்துள்ளது என்று புகைப்படத்துடன் ட்வீட் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக மாகலு பருன் தேசிய பூங்கா அருகே இதுபோன்ற பனிமனிதர்கள் பார்க்கப்பட்டுள்ளதாகவும் இராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த ட்வீட்டை பலரும் நம்ப மறுத்து இந்திய இராணுவத்தின் ட்விட்டர் பக்கத்தை யாரோ ஹேக் செய்துவிட்டனர் என்றெல்லாம் பதிவிட்டு வருகின்றனர். பல வருடங்களாக மக்களின் கதைகளில் இருக்கும் இதற்கான தேடுதல் வேட்டை எரிக் ஷிப்டன் என்னும் பிரிட்டிஷ் ஆய்வாளர் ஒருவர் எவரெஸ்ட் உச்சிக்கு செல்ல மாற்றுப்பாதை தேடிக் கொண்டிருக்கும் போது இதே போன்ற தடங்களை பார்த்ததிலிருந்து சூடுபிடித்தது. பலரும் இப்படி தடங்களை பார்த்ததாக தெரிவித்தாலும் தெளிவான ஆதாரம் என்று ஒன்று கிடைக்கவில்லை. ரோமம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு அது ஐஸ் ஏஜ் காலத்தில் இருந்த கரடியின் மரபணுக்களுடன் ஒத்துப்போவதாக தெரியவந்தது. இராணுவம் இப்போது கூறும் ஆதாரங்கள் ஏதேனும் முடிவுகளை தருமா என பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். இதனை அடுத்து இமயமலையில் இந்திய இராணுவத்தினரின் கண்களில் பட்டது எட்டியின் கால் தடமா இல்லையா என்பது குறித்து நேபாள அரசு விளக்கம் தெரிவித்துள்ளது. எட்டி எனப்படும் ராட்சத பனிமனிதனின் இமயமலை பனிச்சரிவுகளில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நம்பப்பட்டது. நேபாள மக்கள் இந்த பனிமனிதனை கடவுளாகவே கருதுகின்றனர். இந்த நிலையில் இந்திய இராணுவத்தைச் சேர்ந்த மலையேற்ற வீரர்கள் கடந்த 9ஆம் தேதி மர்மமான முறையில் ராட்சத அளவிலான கால் தடங்களை பார்த்துதான் ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டனர். அவை 32க்கு 15 அங்குலம் கொண்டதாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதை அப்படியே புகைப்படமாகவும் எடுத்து அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டனர். இந்த கால்தடம் மகாலு முகாம் அருகே இருந்ததாக கூறியிருந்தது. இதை படித்த நெட்டிசன்கள் சிலர் ஆகா ஓஹோ என பாராட்டினர். இன்னும் சிலரோ இந்த காலத்தில் இதுபோல மூட நம்பிக்கைகளை பரப்பலாமா என கேள்வி எழுப்பினர். பெரும் பேசும் பொருளாக இருந்த எட்டியின் கால்தடம் குறித்து இந்திய இராணுவத்தினர் பதிவை நேபாள அரசு மறுத்துள்ளது. இது குறித்து நேபாள இராணுவ செய்தி தொடர்பாளர் பிக்யான் தேவ் பாண்டே கூறுகையில் இந்திய இராணுவத்தின் ஒரு குழுவினர் எட்டியின் கால்தடங்களை பார்த்ததாக கூறுகின்றனர். அந்த இராணுவத்தினருடன் எங்களது குழுவினரும் சென்றனர். உள்ளூர் வாசிகளுடன் இணைந்து அந்த கால்தடம் என்னவென்பதை ஆராய முயற்சித்தோம். அப்போது அது காட்டுக்கரடியின் கால்தடம் என தெரிவித்தனர். இதுபோன்ற ராட்சத தடங்கள் இப்பகுதியில் அடிக்கடி தென்படும் என தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இமயமலை தொடர்களில் 0 டிகிரிக்கும் குறைவான வெப்பநிலையில் மர்மங்கள் நிறைந்த அதிசய மனிதன் வாழ்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. சராசரி மனிதனை காட்டிலும் 2 மடங்கு பெரிய உடல் கொண்ட, பார்ப்பதற்கே அருவருப்பான முகமும் பெரிய கொம்புகளும் கொண்ட, மனித உறவில் கரடியைப் போலவே இருப்பான் அந்த மர்ம மனிதன். மர்மங்கள், அமானுஷ்யங்கள் மற்றும் புதிர்கள் என எதுவாக இருந்தாலும் அதை கேட்பவர்கள் ஆராய தொடங்கிவிடுவார்கள்.